மருமக மக எனக்கு அங்க தெரியும் என்ன சிஸ்டம்னு எனக்கு தெரியும். நான் அடிக்க முடியும். உன் டிஎன்ஏ எனக்கு தெரியும். என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயோ ஐயோ ஐயோ. எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கட்சியை தெரிஞ்ச ஒரு ஆள் நான் தான். உங்க டிஎன்ஏ உங்க துரோகம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்னடா ஜீவனுக்கு? அப்ப அண்ணங்கிட்ட அப்பயே சொன்னானே இதெல்லாம் பண்ணுவாங்க, இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட். நீங்க சொன்ன உடனே போயிடலாம். சொல்றது கேளுங்கடா. அந்த டீம்ல பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கடா மச்சான். நம்ம வின் பண்ணனும்னா டெக்னிக்கா தான் வின் பண்ண முடியும். இளைஞர் புரட்சி, அந்த புரட்சி தான் 26ல உருவாகிட்டு இருக்கு. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. தன்னுடைய அமைதியின் மூலமாக தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி, ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. அறிவு இல்லையாடா திமுக காரங்களுக்கு? அறிவு இல்ல? நீங்க எல்லாம் பெண் குழந்தைங்க பெற்றிருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. பெண்ணோ ஆணோ எங்க வேணாலும் போகணும்ங்கிற சுதந்திரம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைவர் வந்த பிறகு மாத்து வர்றா. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? யாருக்கிட்ட தைரியம் இருந்தா கை வைங்க, தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. யார் சொன்ன லைன்ஸ்னு தெரியல, பட் உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார், நிர்மல்குமார் ஓடிவிட்டார். யாரு ஓடுனது? ஆதவர்ஜன சொல்றாரு எல்லாரும் நீங்க ஓடி ஒளிஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. நாங்க ஓடி ஒளிஞ்சமா? ஓடி ஒளியல. கரூர் அரசு மருத்துவமனைக்கு வாசல்ல புஷியானது கையில எப்படியும் நீங்க ஆதவர்ஜன எப்படி உட்கார்ந்துருந்தீங்க? ஓடி ஒளியாம என்ன ஊருக்கு போயிட்டீங்களா? எங்க போனீங்க? வேணாண்டா, தப்பு பண்ற. ஓடி ஒளியாம கலைஞருடைய கைத போது ஸ்டாலின் ஓடி போயிட்டாரு. ஸ்டாலின் ஓடி போயிட்டாரு உலகத்துக்கே தெரியுமே. இது நீங்க வேற சொல்லணுமா? வேணா இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்தது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும். நீங்க எங்க போனீங்கன்னு கேட்டா நீ ஓடி போனல. அப்ப நீ ஓடி போன மாதிரி நீ ஓடி போனியா? 15 நாளா எங்க போனோம் கேக்குறாங்க. தலைமறை வாகல. நாங்க தலைமறை வாகல. நாங்க ஓடி போல. ஓடி போனாம அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அவனை. அந்த செந்தில் பாலாஜி ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? கரூர் மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? யாருக்கிட்ட 30 நாள் அண்ணன் அமைதியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கீங்களா? பரதேசி தற்குறி டிவிக்கு மாதிரி ஒரு தற்குறி கூட்டணி ஒரு இளவும் தெரியாது. போதுமியா, நான் எங்கிட்ட ஆக போய் புண்ணாக்கு வித்து பொழைச்சுக்கிறேன். என்னை ஆள விடுங்க. அம்மா கும்பிட கூட. என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் இத்தனை நாள்ல தமிழ் என்றோ தமிழர் என்றோ தமிழர் நிலம் என்றோ வளம் என்றோ அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூவிக்கிட்டு இருக்க. என்ன மாமு சபை இதோட கலைதான் அப்படியே கண்டினியூ பண்றீங்களா? லொச்சக் மொச்சக் பச்சக், லொச்சக் மொச்சக் பச்சக், லொச்சக் மொச்சக் பச்சக்.